இறைவனுக்கு நன்றி. எந்த வேடத்தில் நடித்தாலும் அதில் சிவாஜி தெரிய மாட்டார். அந்த கதாபாத்திரம்தான் தெரியும். அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடுவார். சிவாஜியின் மற்றொரு வேறுபட்ட நடிப்பாற்றலை நம் கண்முன் நிறுத்திய படம் தில்லானா மோகனாம்பாள். அந்த படத்தில் தான் ஒரு நாதஸ்வர சக்கரவர்த்தி என்பதை நிரூபித்திருப்பார் தன் நடிப்பின் மூலமாக. அப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பன்முக ஆற்றலை, நடிப்பை தன் படங்களில் வெளிக்கொண்டு வந்த டைரக்டர்களில் முக்கியமானவர் ஒருவர் ஏ.பி. நாகராஜன். 1968 வந்த 46 திரைப்படங்களில் எம்.ஜி.ஆர். நடித்தவை 8, சிவாஜி நடித்தவை 8 இந்த படங்கள் வெளிவந்தன. அதில் கலாபூர்வமாக கோலோச்சிய நம்முடைய கலாச்சாரத்தை மேலோங்கி சொன்ன திரைப்படம் தில்லானா மோகனாம்பாள். படத்தில் நாதஸ்வர சக்கரவர்த்தி சிக்கல் சண்முகமாக சிவாஜியும், நாட்டிய பேரொளி மோகனாம்பாளாக பத்மினியும் வாழ்ந்த படம்தான் தில்லானா மோகனாம்பாள். பற்களை பவ்யமாக கடித்து கொண்டே தலையை ஆட்டி தவில் வாசிக்கிற வித்வான்களாக டி.எஸ். பாலையாவும், சாரங்கபாணியும், ஜமீன்தார்களுக்கெல்லாம் லாலி பாடுகிற வைத்தியாக நாகேஷும், நாட்டு வாங்க வித்வானாக டனால் தங்கவேலும் நமக்கு நகைச்சுவையை அள்ளித் தெளித்தனர். சிறந்த நடிப்பு, சிறந்த குணச்சித்திர நடிகராக ஏ.வி.எம். ராஜனும், சிக்கல் சண்முக சுந்தரம் என்கின்ற சிவாஜிக்கு தம்பியாகவும் வாழ்ந்தார். எம்மாம் பெரிய நெத்தி, அதுல எம்மாம் பெரிய பொட்டு என்று நாகேஷ் வர்ணிக்கும் அளவிற்கு சி.கே. சரஸ்வதி சீற்றமுடன் தோன்றினார். ஜிலு ஜிலு ரமாமணி என்ற பெயரில் கலகலப்பை ஏற்படுத்துவதற்காக துணை கதாபாத்திரமாக மனோரமா ரம்மியமாக நடித்தார். தமிழக அரசின் சிறந்த நடிகையாகவும் சிறப்பு பெற்றார். மிட்டா மிராசுவாக பழம்பெரும் நடிகர் ஈ.ஆர். சகாதேவனும், சிங்கப்பூர் மைனராக பாலாஜியும், பெண் மோகிகளாக கனகச்சிதமாக நடித்தனர். மதன்பூர் மகாராஜாவாகி அதிகாரம், மாணவம், அகம்பாவம் ஆகியவற்றின் மொத்த இருப்பிடமாக நம்பியார் கம்பீரத்துடன் காணப்பட்டார். டி.கே. ராமச்சந்திரனின் அந்த கோழி முட்டை கண்கள் அப்பாவித்தனத்தை அப்படியே அள்ளி கொடுத்தன. 5 நிமிட நடிப்பில் நாகையா ஒரு நடிப்பு ஜாம்பவான் என்பதை அவ்வளவு அமைதியாக, பொறுமையுடன் அழகாக பேசுவார். திருவிளையாடலில் ஏமநாத பாகவதருடன் கோஷ்டி கானம் இசைக்கும் நண்டு சிண்டு குண்டு கூட்டங்களை அப்படியே தில்லானா மோகனாம்பாள் படத்திலும் ஏ.பி.என். இணைத்திருந்தார். நம்மை மேலும் நகைக்க வைத்தார். கேளிக்கைக்குரிய, உதவாக்கரை என்று சொல்லத்தகுந்த உதிரி கதாபாத்திரங்களை எல்லாம் ஏ.பி.என். ஒரு கூட்டமாக்கினார். ஒன்று திரட்டிய இந்த வகை கதாபாத்திரங்களுக்கு உயிர் ஊட்டிய இயக்குனரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். மோகனாம்பாள் ஒரு நாட்டிய பேரழகி. என் ஆட்டத்திற்கு உங்கள் நாதஸ்வரம் ஈடு கொடுக்க முடியுமா என்ற ஆணவம் கொண்டு கேட்கும் போது சண்முக சுந்தரம் சபதம் செய்கிறார். நேரம் வந்தது, யாருக்கு வெற்றி என்று நாம் எதிர்பார்த்திருந்த போது வில்லத்தனங்கள் பல்வேறு உறவில் வருகின்றன. ஐயப்பா, பாலாஜி, நம்பியார் உள்ளிட்ட பெரும் புள்ளிகள் மோகனா என்கிற நாட்டிய பேரொளிக்கு வலை வீசி விரிக்கின்றனர். இவர்களுக்கெல்லாம் சிக்காத அந்த புள்ளிமான், புள்ளிமயில்
சிக்கல் சண்முக சுந்தரம் என்ற சிவாஜிக்கு சிக்குகிறது. இதில் தொடர்கதையாக வந்த இந்த கதையை 15,000 ரூபாய் கொடுத்து வாங்கி திரைக்கதை அமைத்து இயக்கினார் ஏ.பி. நாகராஜ். காதலும் மோதலும் வரும், முடிவில் மோகனமே வெற்றி பெறும் என்ற ஃபார்முலாவுக்குள் காதலை காட்டிலும் நாதஸ்வரம், தவில் மற்றும் நாட்டிய வித்தைகளை பாமரரும் ரசிக்கும் வண்ணம் நடிக்க வைத்ததுவே ஏ.பி.என்.னின் அபாரமான பங்களிப்பாகும். அதுவே படத்தின் வெற்றிக்கான உறுதியான ஆயனத்தால் ஆங்கில இசையும் வருவிக்க முடியும் என்ற காட்சி படத்தில் ஏகோபித்த கைத்தட்டலுக்கு உள்ளான காட்சியாகும். அதனால்தான் சங்கராபரணம் படத்தில் சாஸ்திரி ஆங்கில இசையை ஒரு சவாலாக ஏற்று பாடுவார். இது தில்லானா மோகனாம்பாள் படத்தின் வெற்றியால் வந்த தாக்கம். ஒரு படத்தின் வெற்றிக்கு இந்த அளவுக்கு நாதஸ்வர இசையை அடிநாதமாக பின்னிய வேறொரு படத்தை பார்க்க முடியாது. மதுரை சேதுராமன் பொன்னுச்சாமியின் இசை மதுரமாக இருந்ததென்பது மறக்க முடியாத உண்மை. திரையில் உயிர்ப்பிக்கும் முயற்சியில் ஏ.பி. நாகராஜன், சிவாஜி கணேசன், பத்மினி, கண்ணதாசன், மகாதேவன் என்று அனைவரும் தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு அந்த கலைக்கு பெருமை தேடி தந்திருக்கிறார்கள். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, நலந்தானா, தில்லாலங்கடி ஆட்டம் ஆடுவேன், இந்த பாடல்கள் இன்னமும் முணுமுணுக்கப்படுகின்றன, இன்னும் நம்மை பரவசப்படுத்துகின்றன. அதிலும் மறைந்திருந்து பார்க்கும் பாடல் சண்முக பிரியா ராகத்தில் அமைத்து சண்முகம் மறைந்திருந்து பார்க்கும் போது ரகசியமாக சுசிலா பாடினார். இப்படியாக தில்லானா மோகனாம்பாளின் சிறப்பை எழுதி கொண்டே போகலாம், சொல்லிக் கொண்டே போகலாம். மோகனாம்பாள் ஒரு இசைப்படம், காதல் படம், நம்மை வசப்படுத்தும் படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.